எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மனு லேட் ஆகுதுடா. இந்த வந்துட்டேன் மாமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சரிடா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டே தானே? எதுவும் மறக்கல? நல்லா படிச்சுட்டேன் மாமா, எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ சொல்லி கொடுத்தது எதையுமே மறக்காம அப்படியே போய் எழுதிட்டு வந்துருவேன். மனு, சுடுதண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியாடா? எடுத்துக்கிட்டேன். பட்டு பிள்ளை எங்கடா வரீங்க? இங்கே வரியா குட்டி? நீ சட்டை எடுத்து மாட்டினாலே அவளுக்கு தெரியுது அப்பா எங்கேயோ வெளியே போக போறாருன்னு. உடனே தவந்து ஓடியாந்துடுறா பத்தியா? புள்ள தவக்க படிச்சிருச்சோ, வீடெல்லாம் சுத்திக்கிட்டு வருது. குட்டி குட்டி மனு, நல்ல நாக்கு சொல்லலுது குட்டிக்கு. வாயை திறந்தாலே பா பா பாதேன். அப்பா சொல்றாங்களா என் குட்டி பிள்ளை? சரிடி தங்கம், அம்மாவுக்கு எக்ஸாம் இருக்கு. அப்பா கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் சமத்த பாட்டுக்கிட்டே இருங்க, சரியா? குட்டி பிள்ளை, அம்மாவும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வரேன்டா, சமத்தா இருங்க. இப்போ அம்மா உங்களை மடியில் வச்சுக்கிட்டாலும் திரும்பி வரும்போது உங்களை மட்டும் நான் தனியாக வச்சு கூட்டிட்டு வர முடியாதுடா வண்டியில். சமத்தா இருப்பீங்களா? அம்மா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததும் நம்ம 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போகலாமா, சரியா? அச்சோ பட்டு பட்டு, சொன்ன கேட்கணும்டா. ஐயா குட்டி, நீ இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தேன்னு வைக்கி, அவன் உன்னை போகவே விட மாட்டா. பரீட்சைக்கு லேட் ஆகுது பிள்ளைக்கு. அப்பா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு நீ. தாத்தா கிட்ட இருக்கீங்களாடா? என் கண்ணு இல்ல. ரஜதி, எல்லாரும் அப்பாதான். இல்லதே, அவங்க அப்பா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றாருன்னு தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அட குட்டி பிள்ளை, கம்ப்ளைண்டா பண்ணது? நீ கிளம்புப்பா. ரஜதி, மாமா. நல்லா பரிசை எழுதணும்டா. சரிங்க மாமா, நல்லா படிச்சுட்டேன். சரிடா. பிள்ளைய காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடாத. சூப்பர் மார்க்கெட் கட்டட வேலை நடக்குது இல்லை, அங்கே போய் இருந்து நீ இன்னைக்கு மேற்பார்வையை பாரு, நான் மளிகை கடையை பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. பிள்ளைக்கு பரிச்சை முடியறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே காலேஜில் போய் நின்று. சரிங்கப்பா. இன்னைக்கு குட்டி ராஜாத்திக்கு தடுப்பூசி போடணும், சீக்கிரமாக வந்து சேருங்க. சரிங்கப்பா. சரி கிளம்பு. வாடா, புள்ள ரொம்ப அழுக, முன்னாடி ஓடிடலாம். சரி மாமா, சீக்கிரமா வா. எம்மா போயிட்டு வந்துடுறோம். சரியா கண்ணு, பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சரி எதை போயிட்டு வரோம், பிள்ளைய பார்த்துக்கோங்க. விட்டுட்டு போயிட்டாரா அப்பா? இன்னைக்கு வரட்டும், பிடிச்சி கட்டி போட்டுடலாம். என்னடா தங்கம்? இவ்வளவு நேரம் அவங்க பக்கத்துல தானே இருந்தாரு, பிடிச்சு கட்டி போட வேண்டியதானே? ஏய், நானும் என் குட்டி ராஜாத்தையும் பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்னடி நடுவுல? படி என்கிட்ட. போறேன். அவன் அழுகுறான்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ராஜாத்தி, உங்க அப்பாவோட சேர்த்து உங்க ஆத்தாளையும் கட்டி போட்டுருவோமா? ஏய் இந்தாடி பப்பரமேட்டா, சீக்கிரமா வா. அக்கா என் வாட்டர் கேனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாடா. எனக்கு சுடு தண்ணியை வச்சுட்டு என் பச்சை தண்ணியை அவ எடுத்துட்டு போயிட்டா. இது ஒரு பிரச்சனையா உனக்கு? இதனால லேட் ஆக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு பப்பரமேட்டா, அறிவு இருக்கா உனக்கு? அந்த சுடுதண்ணியை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டேன்னா ஆறிடும். இது ஒரு பிரச்சனை உனக்கு. ஆளு மண்டை பாரு. அடே, ஊத்தி வச்சிருக்கிறது ஃப்ளாஸ்க்லடா, எப்படி ஆறும்? நான்லாம் பச்சை தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன், அது அக்காவுக்குன்னு போட்ட சுடு தண்ணி. சரி அப்படின்னு எடுத்துட்டு வா, உனக்கு பக்கத்து கிளாஸ் தானே, அவளுக்கு எக்ஸாம் ஹால். அதான்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ கத்துற. சரி சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஏய் இந்தாடா. ஏப்பா இங்க இருக்காரு. என்னப்பா? எதுக்குடா அந்த பிள்ளைய அழ வச்ச? யாரு? நானா? பாப்பாவையா? நான் எப்போ அழ வச்சேன்? புள்ள அழுதுட்டு இருக்கு. எப்பா எனக்கு தெரியாது, நானே இப்பதான் சொசைட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நீ தான் அடிச்சேன்னு சொல்லுது புள்ள. எது நான் அடிச்சேனா அப்படின்னு இந்த குட்டி பிள்ளை சொல்லுதா? ஆமா, இந்த குட்டி எப்ப பேச பழகுனது? என்ன எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னடி? மாம்சு அக்காவை காலேஜில் கொண்டு போய் விடுறதுக்கு போயிருக்கு. மாம்சு விட்டுட்டு போயிருச்சுன்னு இந்த குட்டி அழுதுட்டு இருக்கு. ஆனா மாமா நீ தான் அழுக வச்சேன்னு சொல்லி உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்காரு. ஆத்தி சுக்குனா சதைச்சிருவாரு. நான் கிளம்புறேன், நீ ஐசு கூட வா. டேய் டேய் மாமா, நாங்களும் கிளம்புறோம் மாமா. சரிடா, நல்லா எழுதுங்க. சரிங்க மாமா. ராஜாத்திய தோல் மேல தூக்கிக்கிட்டு தாத்தா கடைக்கு கூட்டிட்டு போவேனா. குட்டி பிள்ளை அழாம சமத்தா இருப்பாங்களாம். அப்பாவும் அம்மாவும் இப்ப வந்துருவாங்களாம், சரியா? பாருடா, வெளியே கிளம்புறோன்னு அழுக நின்றுச்சு. அப்படியே அமைக்கிறோமா?
ஆ வாடா ராஜதி, வாடா வாடா வாடா. உங்க ஆத்தா அவளா தனியா கிடக்கட்டும், நம்ம வெளியே ஓடிடுவோம். வாங்க வாங்க வாங்க. ஏண்டி மானு, டபுள் சைடு காலை போட்டு உட்காந்துட்டேன். எனக்கு உன் கூட இப்படி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. நானுமே எக்ஸாம் தான் காலேஜ் போறேன்னா நீ என்ன சைக்கிளில் கொண்டு போய் விடுவ. இப்போதான் மாமா அவர் பைக்கை உங்ககிட்ட கொடுத்து பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னாரா, அதான் இன்னைக்கு ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். ஆ நல்லா இருக்குடி மானு. என்னது நீ இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது? இப்போ சரி மானு, எக்ஸாம் நல்லா எழுதணும். என்னடா, நான் கட்டட வேலை நடக்கிற இடத்துல தான் இருப்பேன், சீக்கிரமா வந்துடுவேன். என்னடா கண்ணு? ஆ சரி. இந்த செகண்ட் இயர் முடிஞ்சதும் ஃபைனல் இயருக்கு டெய்லி காலேஜ் போயிட்டு வந்துரு, சரியா? அதுக்குள்ள கட்டட வேலை முடிஞ்சிருமா? ஆ முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி நம்ம இதே மாதிரியே பைக்கில் போயிடலாம். அப்படியே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நான் சூப்பர் மார்க்கெட் போயிடுவேன். சாயங்காலம் அதே மாதிரியே உன்னை காலேஜில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், சரியா? அதுக்கப்புறம் நீ டியூஷன் எடுப்ப. ஆமா, அது பண்ணணும்ல. ஏன் மாமா, நீயுமே முத்து மாதிரி காலேஜுக்கு வந்தே படிக்கலாம்ல, எதுக்கு கரஸ்ல படிக்கிற? எங்க அண்ணனும் அப்படிதான் படிக்கிறான். வேலை இருக்குல்லடா, எக்கச்சக்கமா இருக்கு வேலை. எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு தான் வேலை தேடுவாங்க. நமக்கு வீட்டில் வேலை ரெடியா இருக்கு. ஒரு நாலேஜுக்காக படிக்கிறோம், அவ்வளவுதானே. அப்புறம் முத்து மட்டும் காலேஜுக்கு போறான். அவன் பண்ணைய தானடா பாத்துக்கிறான். அது காலையிலயும் சாயங்காலமும் பார்த்தா போதும்ல. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறான். 8-8:30யோட அவனுக்கு வேலை முடிஞ்சிரும்லடா. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு தான் அவனுக்கு மறுபடியும் வேலை ஆரம்பிக்கும். வீட்டுல சும்மா தானே இருப்பான்ட்டு காலேஜ் போறான். அதுவும் இல்லாம பண்ணைய பாத்துக்கிறதுக்கு தான் வேலைக்கு நிறைய ஆள் போட்டாச்சுல்ல. அப்பா அதையும் மளிகை கடையும் தான் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு. பத்தாக்குறைக்கு சூப்பர் மார்க்கெட் கட்டட வேலையையும் பாத்துட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பாத்துட்டு இருக்கேன். கரஸ்லனா யாருமே சொல்லி கொடுக்காம எப்படி படிப்பீங்க? அதான் மாசத்துக்கு 4 கிளாஸ் நடக்குது இல்லடா, போயிட்டு தானே வந்துட்டு இருக்கோம் நானும் அண்ணனும். அதுலயே புரிஞ்சிருமா? புரியலைன்னா டவுட்ஸ் எல்லாம் கிளாஸ் அப்போ கேட்டுப்போம், இல்லைன்னா நெட்ல பார்த்துப்போம்டா. அப்ப சரி. எல்லாருமே படிக்கிறது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தானே. நமக்கு அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதனால வெளியே தான் போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமா ஆமா, ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையாது என்ன மாமா? எங்க அப்பா அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காரு, எல்லாரும் ஒரே குடும்பத்துக்குள்ள ஒண்ணு மண்ணா இருக்கணும்னு. அரவிந்தனும் விக்னேஷும் எல்லாம் படிச்சுட்டு வெளியூர்ல போய் தான் வேலை பார்க்க போறானுங்களாம். அவன் ஐடி ஃபீல்டுக்கு தான் போவான். இப்போதான் ஐடி நம்ம மதுரைக்கே வந்துருச்சே. அப்படின்னா அவனுங்களுமே தினமும் போயிட்டு வந்துடலாமா? இந்த இருக்குடா மதுரை, பைக் எடுத்தா 1 மணி நேரம். சரி சரி. அம்மா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. தம்பியும் தேனும் சேர்ந்து பண்ணையை பாத்துக்கிறாங்க. நான் அப்பா கூட மளிகை கடையும் பார்த்துட்டு பண்ணையும் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட் வேலையும் பார்த்துட்டு டியூஷனும் பார்க்குறேன். குட்டி பிள்ளை நீங்க நல்லா படிச்சுட்டு பிள்ளைய பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்? ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போறதா உத்தேசம் மேல? நான்லாம் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண போறது இல்லப்பா. ஏன்பா, மாட்டு பண்ண நிர்வாகத்தை பாத்துக்கிறீங்களா தேனு கூட சேர்ந்து? இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட் நிர்வாகத்தை பாத்துக்கிறீங்களா என் கூட சேர்ந்து? நானு எதை தெரியுமா பாத்துக்கிட போறேன்? எதை பாத்துக்கிட போறீங்க? நானு என் மாமாவை பாத்துக்கிட போறேன். யாரு, என்னையவா? ஆமா, நீ மாமாவுக்கு என் அண்ணனுக்கு மளிகை கடையிலையும் ஹெல்ப் பண்ற, சூப்பர் மார்க்கெட் வேலையிலையும் ஹெல்ப் பண்ற, முத்துவுக்கு பண்ணையிலையும் ஹெல்ப் பண்ற, பத்தாக்குறைக்கு டியூஷனும் எடுக்கிற. நீ முத்துவை பாத்துக்கிற, நீயும் முத்துவும் சேர்ந்து மாமாவை பாத்துக்கிறீங்க, மாமா அத்தையை பாத்துக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து பிள்ளைய பாத்துக்கிறீங்க, என்னைய பாத்துக்கிறீங்க. உன்னைய நான் மட்டும்தான் பாத்துக்கிடணும். நான் காலேஜ் முடிச்சதும் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நீ காலையில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருவியா? அப்பம்போது எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துரு, அது எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துரு. நான் பாப்பாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நானும் பாப்பாவும் காலையில் உனக்கு டீ கொண்டு வருவோம், மத்தியானம் உனக்கு சாப்பாடு கொண்டு வருவோம், சாயங்காலம் மறுபடியும் டீயும் ஸ்நாக்ஸும் கொண்டு வருவோம், நைட்டு உன்னை கூப்பிடுறதுக்கு வருவோம். நானும் நம்ம குட்டி பாப்பாவும் சேர்ந்து என் கருப்ப மாமாவை நல்லா பார்த்துக்கிட போகிறோம். மானு குட்டிக்கு அதுதான் மெயின் வேலை. படித்து முடிச்சுட்டு அந்த வேலையை தான் மானு பார்க்க போகுது. மாமனை பாத்துக்கிறதுக்கு எதுக்கு டிகிரி முடிக்கணும்? எக்ஸாம் எழுதுறியாடா டிஎன்பிஎஸ்சி? நான்லாம் ஒரு எக்ஸாமும் எழுத போகிறதில்ல. என்னையே நீ பார்த்துக்கிடுவேன், உன்னையே நான் தான் பார்த்துக்கிடுவேன். இவ்வளவு நாளும் நீ என்னைய நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டேல, உன் கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு. அது மாதிரிக்கு இன்னமே வாழ்க்கை முழுசுக்கும் நான் தான் உன்னைய பார்த்துக்கிடுவேன். உனக்கு நேரத்துக்கு டீ கொடுத்து ஜூஸ் கொடுத்து சாப்பாடு கொடுத்து நான் குட்டி பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவேன். சரிதான், இது ஒரு வேலையாடா? எனக்கு அதுதான்டா முக்கியமான வேலை. ரைட்டு, என் மானுக்குட்டி சொன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. காலேஜ் வந்துருச்சுடா, இறங்கிக்கிறியா? ஒருவேளை எக்ஸாம் முன்னாடியே எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்னா எனக்கு மிஸ்டு கால் கொடுத்துரு, சரியா? சரி. பாப்பாவுக்கு ஊசி போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், சீக்கிரமா போகணும். என்னப்பா? ஓகே 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 ஓகே. சரி வாங்க, இறங்குங்க, வந்துருச்சு. நேர்
நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை. அவ்வளோதான், ரைட்டு. அக்கா என்ன நீலா? அத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்களா, வாட்டர் பாட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் பஸ்ஸை விட்டு இறங்கி வேமா வந்தேன். அச்சச்சோ ஆமாம், ஆனால் நான் என் கிளாஸில் என் பேக் வச்சுருக்கேன், அதில் தான் வாட்டர் பாட்டில் இருக்குது. சரி நீ புடி, இதில் சுடு தண்ணி இருக்கு, நீ குடிச்சுக்கோ. உன் கிளாஸில் போய் உன் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு இங்கே பக்கத்து ஹால் தானே? ஆமாம், நீ இதை புடி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி நீலா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்ததில் மறந்துருப்பேன்னு நினச்சேன், அதே மாதிரியே தான் மறந்துருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன், நல்லா எழுதுனே. சரி, உனக்கும் ஆல் த பெஸ்ட். அடுத்த வருஷம்ல நீயும் டெய்லி காலேஜுக்கு வந்துடுவேல எங்கள் கூடவே. மாமா கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கான், நீயும் முத்து கூட வண்டியிலே வந்துடு. சரி சரி, அது அப்போ பார்ப்போம். இப்போ நல்லா எழுது, நான் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். என்ன இங்கே சத்தம்? ஹாலுக்குள்ளே போங்க. எங்கள் அக்கா வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு வந்துட்டா மேம், அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். மலர்விழி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸாமுக்கு மட்டும்தான் காலேஜுக்கு வர்ற. என் மாமா சார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. சரிம்மா. எங்கே கருப்பசாமியை காணோம்? மாமா என்ன காலேஜ் வாசலில் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மலர்விழி, உன்னை இப்போ தான் பார்க்குறேன், பார்த்த உடனே கேட்கணும்னு நினச்சேன், அதான் கேட்டுறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே காலேஜில் எல்லா ஸ்டாஃபுமே உங்கள் 2 பேரையும் தப்பாக நினச்சிட்டோம். மன்னிச்சிருங்கம்மா, இப்போ தான் விஷயமெல்லாம் தெரிஞ்சது. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னா என் மாமா கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். என் மாமா கிட்ட தானே நீங்கள் இப்படி ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அந்த பையனை பார்த்து இதை கேட்குற தைரியம் இல்லைம்மா. நான் எவ்வளவோ தடவை அந்த மாதிரியெல்லாம் தப்பாக பேசியும் அந்த பையன் ஒரு வார்த்தை கூட அதை எதிர்த்து பேசினதில்லை. அப்படியே தலையை குனிஞ்சிரும். நான் கூட தப்பு பண்ணிவிட்டு குற்ற உணர்ச்சியில் தான் தலையை குனியுது போல தம்பி கருப்பசாமி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உண்மை தெரியுது. உங்ககிட்ட கேட்குறேம்மா, நீ என் சார்பில் கேட்டுரு கருப்பசாமி கிட்ட. மன்னிச்சிருங்கம்மா. அதனால ஒன்றும் பரவாயில்லை மேம். நீலா பாய். சரிக்கா, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட். அசிங்கமாக இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்மளே தப்பாக நினச்சிட்டோம். ஓவியாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே தெரியுது ஊசி போட தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. தூக்கி உட்கார வச்ச உடனே அழ ஆரம்பிச்சிடுறது. மேம், கொஞ்சம் வலிக்காம பிள்ளைக்கு ஊசி போடுங்க. வலிக்காம எப்படி ஊசி போடுறது? அதுவும் சின்ன பிள்ளைக்கு வலிக்க தான் செய்யும். ஊசி போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் பிள்ளை ரெடியாக அழ ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இந்த குட்டி அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப ஷார்ப்பு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே ஊசி போடுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னாடியே அழுதுறது. அதான் நடக்க பழகுறாளா? எதையாவது பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நின்று மெல்ல மெல்ல நடக்கிறா மேம். ஆனால் மேக்ஸிமம் தவந்து தான் போகிறா எங்கேனாலும். குழந்தைங்க 8 மாதத்தில் 8 எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. 8 மாதம் தாண்டிருச்சே, அதான் கேட்டேன். மெல்ல மெல்ல நடக்க பழகிடுவா. இனிமேல் இந்த நடவண்டி அது இதுன்னு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதெல்லாம் அவங்க தாத்தா எல்லாம் வாங்கி வச்சுட்டாரு. இவங்க சித்தப்பா தான் அதை பிடிச்சிக்கிட்டு நடந்தா விழுந்துடுவான்னு சொல்லி நடவண்டியை கண்ணிலேயே காட்டுறதில்ல, தூக்கி ஒழிச்சு வச்சாச்சு. அது சரி, அப்புறம் எப்படி நடக்கும் பிள்ளை? அதனால தான் சோத்தை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறா. மேம், கொஞ்சம் சீக்கிரமா ஊசி போடுங்க, பிள்ளை ரொம்ப அழுது. ஏதாவது புள்ள அழுகுதோ இல்லையா, அவங்க அப்பா அழுதுருவார் போலவே. ஊசி போடுவோமா? மனு, நீ பிள்ளைக்கு ஊசியை போட்டுட்டு தூக்கிட்டு வாடி, நான் வெளியே நிற்கிறேன். குட்டி அழாதடா, வலிக்காம ஊசி போடுவாங்க என்ன, அப்பா வெளியே நிற்கிறேன். மாமா இரு. இங்க பாரு, என்னை பார்த்தா அவ ரொம்ப அழுவா. இங்க பாரு, இப்பவே அழுதுட்டு தான் இருக்கா. நான் ஊசி போட்ட ரொம்ப அழுவாடி. அவளுக்கு மேல நீ பயப்படாத, பொறு. ஊசி போட்டா வலிக்க தான் செய்யும், கொஞ்ச நேரத்துக்கு அழுவா. சரி, சட்டு புட்டுன்னு ஊசியை போட சொல்லு, பேசிக்கிட்டே இருக்கீங்க. நர்ஸ் எடுக்க போயிருக்காங்க, வரட்டும். சரி. தாய்ப்பால் நல்லா சுரக்குதாம்மா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். அதனால தான் காலேஜுக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வீட்டில். எக்ஸாமுக்கு மட்டும்தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு கூட எக்ஸாம். ஆமாம், பால் கட்டிக்கிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் இல்லை காலேஜில் போயிட்டு. ஆமாம் மேம், அதனால தான் போன வருஷமே பர்மிஷன் வாங்கியாச்சு என் மாமா. அதெல்லாம் எல்லாமே முன்னக்கூடியே யோசித்து செயல்படுறவங்க தான். நாங்கள் தான் எதையுமே புரிஞ்சுக்கிடலை. நான் கூட ரொம்ப தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. மனு, நீ பிள்ளைக்கு ஊசியை போட்டுட்டு கூட்டிட்டு வா, நான் வெளியே நிற்கிறேன். அப்பா, பாப்பாக்கு பொம்மை அங்கே போயிருக்காங்க, வந்துருவாங்க, அழக்கூடாது. ஊசி போட்டுட்டு நம்ம ஓடிடுவோம். சாரிம்மா. பரவாயில்ல. சிஸ்டர், கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க மருந்த. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற? இவரை உனக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாரு. பார்க்குற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னதான் அர்த்தம்டி? யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இங்க பாரு சுப்லட்சுமி, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த ஒரு விஷயத்துல நீ என் பேச்ச கேளுன்னு. எல்லார் பேச்சையும் கேட்டு தான் மாமா நான் இப்படி இருக்கேன்.
தப்பு நடந்து போச்சுமா, பெரியவங்க நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ அதை சரி பண்றதுக்கு தானமா பாக்குறோம். நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன சொத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சுரபி பேர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். உனக்குன்னு நான் எதுவுமே செய்யலைன்னா எப்படிமா ஒரு நல்ல மாப்பிள்ளையாவது பார்த்து என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சுப்பு, அவர் சொல்றத கேளுத்தே, இப்படி பிடிவாதம் பிடிக்காத. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நினைச்சவனே மனசை மாத்திக்கிட முடியாதாத்தா. நீ கொஞ்சம் அமைதியா இரு போதும். நீ ஏற்கனவே எனக்கு பண்ணதெல்லாம் போதும். இப்படியே பேசாதத்தா, ஆத்தாளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உசுரோட இருப்பேன் நீயே சொல்லு. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துட்டா கூட அவளுக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கம்மி தான். ஆனா கல்யாணம் ஆகி விவாகரத்தும் ஆகி வீட்டோட இருக்கிற பொண்ணுங்களுக்கு வர்ற பிரச்சனை ரொம்ப அதிகம். ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்கத்தா. உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும். உன் வாழ்க்கை விஷயத்துல ஆத்தா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப அதை சரி பண்றதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சம்மதம் சொல்லுத்தா. மில்லு பொறுப்பு, காலேஜ் பொறுப்பு எதையுமே நான் பாத்துக்கிட மாட்டேன், ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மில்லுல வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்கறேன். அது எப்படிமா சரியா வரும்? நான் பழைய மாதிரியே இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்க தனியா. உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உனக்கு நல்ல நல்ல மாப்பிள்ளைங்களா தானே கொண்டு வரேன். இப்படி எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அப்போ உன் மனசுல என்னதான் இருக்கு? என்னை தனியா விட்டுருங்க. ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கெல்லாம் புரியாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். என்னை இனிமேலாவது என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. இப்படியே பேசுனேன்னா என்னத்தான் அர்த்தம்? நான் சொல்றது நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சுப்புலட்சுமி நம்ம பேசினா புரிஞ்சுக்க மாட்டான். நான் அருணாச்சலத்தை வர சொல்லியிருக்கேன், அவர் வரட்டும். யாரும் வர வேண்டாம். எனக்கு யாருமே வேண்டாம். யாரும் வந்து என்கிட்ட பேசவும் வேண்டாம். என்னை இப்படியே விட்டுட்டீங்கன்னா எனக்கு போதும். சார், அருணாச்சலம் பாப்பா என்ன சொல்றா? நானும் இது வரைக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டேன். எல்லாரையும் வேண்டாம் வேண்டாங்கிறா. இவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல. ஏமா அருணாச்சலத்தையே சுப்புலட்சுமிக்கு கட்டி வச்சுட்டா என்ன? அவருக்கும் சுப்புலட்சுமிக்கும் வயசு வித்தியாசத்தை எல்லாம் பார்க்காதீங்க. அந்த பிள்ளையோட மனசு இவர்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனாலதான் யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் வேண்டாம் வேண்டாங்கிறா. இவ யாரை கட்டிக்கிட்டாலும் சரி, என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் நல்லபடியா நடந்து அவ வாழ்றதை நான் பார்க்கணும். அப்புறம் தான் நான் கண்ணை மூடுவேன். யாரை கட்டிக்கிட்டாலும் சரின்னு சொல்லாதீங்கம்மா. அந்த பிள்ளைக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்கிடணும், அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க. கட்டிக்கிடட்டுங்க. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே கட்டிக்கிடட்டும். வயசு கொஞ்சம் அதிகம்தான். ஆனா அவ ஆசைப்பட்டுட்டா. இதை நான் முதல்ல செஞ்சிருந்திருக்கணும். என்னைய மாதிரி ஒரு நிலைமை என் பேத்திக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். வயசு அதிகமாக இருக்கிற ஆம்பளையை கட்டிக்கிட்டா அவள் வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போகும்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை கட்டி வச்சுமே அவள் வாழ்க்கையே ஆரம்பிக்கலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் இதயத்திலே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க. எனக்கு வயசு என்ன ஆகுது? இப்போவும் நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன். ஆனால் என் பொண்டாட்டி என்னை விட்டு சீக்கிரமே போய் சேர்ந்துட்டா. இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? எதுவுமே நம்ம கையில் இல்லை. இத்தனைக்கும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தா. திடீர்னு நோய் வந்து கொண்டு போயிருச்சு அவளை. இந்தா என் மகன் இந்த பிள்ளைக்கு நல்ல பொருத்தமான பையனாக தான் இருந்தான். நல்லபடியாக தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஒரு நாள் கூட வாழலை. ஆக்சிடென்ட் ஆகி அவன் வாழ்க்கையும் போச்சு, இவ வாழ்க்கையும் போச்சு. இப்போ நமக்கு என்ன தோணுது? பேசாம சுப்புலட்சுமி ஆசைப்பட்ட மாதிரி அருணாச்சலத்துக்கே கட்டி வச்சிருந்தா அவன் நல்லபடியா இருந்திருப்பான்னு தான் தோணுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருந்திருக்காங்க. சினிமா படத்துல எல்லாம் இந்த மாதிரி காதலை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடக்கூடாதான்னு நம்ம மனசு ஆசைப்படுது, ஏங்குது. அதுவே நம்ம வீட்டுல நடக்கும்போது நம்ம அதை ஏத்துக்கிட மாட்டேங்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சுப்புலட்சுமி இந்த உலகத்துல இருக்கிற எந்த மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்தினாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு தான் தோணுது. பேசாம அருணாச்சலத்துக்கே கட்டி வச்சிருங்கம்மா. அவரும் நல்ல ஆரோக்கியமா இளமையா தானே இருக்காரு. வயசுங்கிறது வெறும் நம்பர் தாம்மா. அவ கட்டிக்கிடட்டும். அருணாச்சலத்தையே கட்டிக்கிடட்டும். அவ சம்மதிச்சான்னா எனக்கு அதுவே போதும். சரி வாங்க நம்ம வெளியே இருப்போம், அவங்க பேசட்டும். சுப்புலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசுங்க அருணாச்சலம். நான் என்ன சார் பேசுறது? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தும் நீங்க இவ்வளவு நாள் அமைதியா பொறுமையா இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நினைச்சிருந்தா என்னைக்கோ பிரச்சனை பண்ணி இருந்திருக்கலாம். சரி பாத்துக்கோங்க. சுப்புலட்சுமி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது உங்களால தான் முடியும்னு எனக்கு தோணுது. அவளை கைவிட்டுறாதீங்க அருணாச்சலம். என்னை மன்னிச்சிருப்பா. என் பேத்திக்கிட்ட கொஞ்சம் பேசு. நீ நினைச்சா தான் அவன் மனசை மாற்ற முடியும். சுப்பு, கேள்விப்பட்டேன் நீ உனக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கியா? என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உனக்கு இன்னமும் என் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையலன்னு நினைக்கிறேன். உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? இங்க பாரு, என்ன கொஞ்சம் நிமிந்து பாரு. யாரையும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு வெளியே போங்க. நிமிந்து பாருடி. இங்க பாரு, உன்னை பிடிக்காமையோ இல்ல ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு பயந்துக்கிட்டோ இல்ல உங்க ஆத்தா கிட்ட பேசுறதுக்கு பயந்துக்கிட்டோ கோலத்தனமாவோ உன்னை அன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லல. உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் அதிகம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்ல ஜோடி பொருத்தமா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். எத்தனையோ குடும்பங்கள்ல உறவு முறையில சொந்த மாமனை அதிக வயசு வித்தியாசத்தோட எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுக்கோ சுப்புலட்சுமி, ஒரு கல்யாணம்னா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது. உன்னை நம்பி இருக்கிற உன் ஆத்தாவும் சந்தோஷமா இருக்கணும் அந்த கல்யாணத்துல.
இப்போ எனக்கு மட்டும் கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை இவ்வளவு தூரம் நான் கெஞ்ச விட்டு இருந்திருக்கவே மாட்டேன். என்னைக்கு தூக்கிட்டு போய் தாலி கட்டி இருந்திருப்பேன். உங்க ஆத்தாவாவது அப்பத்தாவாவதுன்னு நினைச்சிருந்திருப்பேன். ஆனா ஒரு கல்யாணம்னு வரும்போது நம்ம 4 விஷயத்தையும் பார்க்கணும் சுப்புலட்சுமி. அப்படி 4 விஷயத்தையும் பார்த்து தானே எனக்கு ஒருத்தரை கட்டி வச்சீங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன்? அதான் தப்பு நடந்து போச்சு. தப்பு நடக்க விட்டுட்டீங்க. நான் அன்னைக்கு ஸ்டெடியா இருந்தேன். அருணாச்சலத்தை தான் கட்டிப்பேன்னு என் ஆத்தா கிட்ட ஸ்டெடியா சொன்னேன். நீங்க மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நம்ம கல்யாணம் நடந்தா என் ஆத்தா சந்தோஷமா இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அந்த வருண் கூட எனக்கு கல்யாணம் நடந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்களா? கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சின்ன பிள்ளையில இருந்து உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேனே, என்னை இன்னொருத்தர்கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது? இப்போ நீங்க பண்ண தப்புனாலதான் எனக்கு இந்த நிலைமை. நீங்க மட்டும் அன்னைக்கு என்னை விட்டு கொடுக்காம எங்க ஆத்தா கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னு வைங்க, நான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டேன். எங்க ஆத்தா என்ன 200 வருஷத்துக்கு வாழ போகுது. எங்க ஆத்தால விடுங்க, நம்ம 2 பேரும் மட்டும் என்ன, என்னைக்குமே யாருக்குமே வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு இருப்போம், அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு நமக்கே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும்னு தான் நான் நினைச்சேன். அந்த சந்தோஷம் எனக்கு உங்ககிட்ட தான் கிடைக்கும்னு நான் நம்பினேன். ஆனா அது இல்லைன்னு பொய்யாக்கிட்டீங்க. சுப்பு, இப்ப நீ சொல்றது எல்லாமே பேசுறதுக்கும் கதையில படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். யதார்த்தமான வாழ்க்கைக்கு சாத்தியப்படாதுமா. அன்னைக்கு மட்டும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க ஆத்தால எதிர்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வை, ஊருக்குள்ள எல்லாரும் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க? சின்ன பிள்ளைய கடைக்கு வந்து சுத்திக்கிட்டே இருந்த பிள்ளைய இப்படி மயக்கி ஏமாத்தி ஆசை கட்டி என்னமோ சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான் அருணாச்சலம்னு பேசியிருப்பாங்க. அதான் அப்ப ஊருக்கு தானே பயந்துருக்கீங்க. ஆமா, இந்த ஊருக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணும் சுப்பு. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், நாளைக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பேசுறதுக்கு. நீங்க எல்லாத்தையும் விட என் சந்தோஷத்தை மட்டும்தான் முக்கியமா நினைச்சிருந்திருக்கணும். என் சந்தோஷத்துக்குள்ளதான் உங்க சந்தோஷமும் அடங்கி இருந்திருக்கு. உங்க சந்தோஷத்துக்குள்ளதான் என் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. அதை மட்டும்தான் நீங்க பார்த்திருந்திருக்கணும். சரி, தப்பு தான். இப்ப என்ன செய்யலாங்கிற? இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாது? இப்பவும் நான் அப்படியே தானே இருக்கேன். வேற எந்த பொண்ணுக்கும் மனசுல இடம் கொடுக்காம, என் வாழ்க்கையில இடம் கொடுக்காம தானே இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன தலையை குனிஞ்சுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப உன் ஆத்தாவும் சம்மதிச்சுட்டாங்க, நீயும் சம்மதிக்கிறியா? சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டா? இப்போ உங்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இப்போ நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி விவாகரத்தானவ. ஸோ என்கிட்ட குறை இருக்கு, உங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சுங்கிற ஒரு குறை இருக்கு. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருமே ஒண்ணுமே பேச மாட்டாங்க ஊருக்குள்ள, அதானே? சரி, அப்படியே வச்சுக்கோ. நான் யதார்த்தமான மனுஷன்தாமா, நாளையும் பார்க்கணும். அந்த நாளுக்குள்ள எல்லாமே அடங்கும். ஏன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டுட்டா உன்ன? என்ன? அன்னைக்கு நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன். நான் நினைச்சிருந்தா உன் மனசை மாத்துறதுக்காக என் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்னைக்கும் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம்ல. எத்தனையோ பொண்ணுங்க வயசாகியும் கல்யாணம் ஆகாம, கல்யாணம் ஆகி விவாகரத்தாகி, இல்ல கனவே இல்லாம இப்படி எத்தனை பேர் இருக்காங்க. அதுல யாராவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிருந்துருக்கலாம்ல. ஏன் நான் அப்படி பண்ணல? அப்போ எனக்கு இருந்த வசதிக்கு, இப்ப எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் அதை பண்ணியிருக்க முடியாதா? ஏன் பண்ணல? ஏன்னா என் மனசுல நீ தான் இருக்க. நீ சின்ன வயசு பொண்ணு, ஈஸியா உன்னோட காதலை என்கிட்ட சொல்லிடுவேன். நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. நான் 4 விஷயத்தையும் பார்க்கணும். ஊருக்குள்ள நாளைக்கு தலை நிமிர்ந்து நான் நடக்க வேண்டாமா? நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நீயும் அதனாலதானே கோவப்பட்டு அந்த வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அந்த வார்த்தையை நான் சொல்லாம இருந்திருந்தா நீ யாரையுமே கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டேல. ஆமா. அப்போ நீ என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ என் மேல வச்சிருக்கிற உன் காதலை நீ நிரூபிச்சுட்ட. அதே மாதிரி உன் மேல வச்சிருக்கிற என் காதலை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு தான் அன்னைக்கு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தினேன். ஆனா நீ இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இப்போ உன்னை என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்ன சொல்ற சுப்பு? கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு நாள் வாழ்க்கைன்னு விதிச்சிருக்கோ அவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? நிஜமா தானா? சத்தியமா. சரி. ஆண்டவா, என்னை மாதிரியே இந்த பூவும் காஞ்சு போயிரும் போல. இந்த பப்பரமிட்டா சீக்கிரம் வந்து தொலைச்சாதான் என்ன? தாலி கட்டி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தனெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடுறானுங்க. எனக்கு அட்லீஸ்ட் கல்யாணத்தை அன்னைக்காவது வைக்க வேண்டாமா? சரி, வைக்கல, இப்போதான் வச்சிருக்கானுங்க. இப்போவாவது இந்த பப்பரமிட்டா கொஞ்சம் சீக்கிரமா வருதா? வரமாட்டேங்குது. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நம்பி நான் எக்கச்சக்கமான கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் உடைச்சு தூளாக்கிடுவா போல. பப்பரமிட்டா வந்துட்டியா? வாடி வாடி, வா 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 வா. முத்து, மாட்டு பண்ணையில பின்னாடி கதவெல்லாம் அடைச்சிட்டியா? என்னது? பண்ணைக்கு பின்னாடி கதவை அடைச்சிட்டியா மாடு? இன்னைக்கு என்ன நாளுடி? இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை? அதை கேட்கல. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன நாள்? எனக்கும் திங்கக்கிழமை தான், உனக்கும் திங்கக்கிழமை தான். கதவை அடைச்சிட்டியா இல்லையா அதை சொல்லு. நீ பண்ணலைன்னா இப்ப நான் போய் பண்ணணும். என்ன கொள்ளக்காரனா மாத்தாத. இந்தாடா, கதவை அடைச்சியா இல்லையா? ஏதாவது பூச்சி போட்டு உள்ள வந்துற போகுது மாடு, அதுக்கு தான் கேக்குறேன். அந்த ஃபார்மை விட்டு தள்ளு. கொஞ்சமாவது இங்க ஃபார்முக்கு வாடி. நீ பூட்டிட்டியா இல்லையா அதை மட்டும் சொல்லு.
பூட்டிட்டேன். இப்படி நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் நானும் ஃபார்மை விட்டு ஃபார்முக்கு வந்திருப்பேன்ல. சரி, வந்தது தான் வந்த. அது எங்க கையில பால் சொம்பு அதெல்லாம் காணோம். பால் சொம்பா? அது எதுக்கு? நீயே ஊருக்கெல்லாம் பால் ஊத்துறவேன், உனக்கு எதுக்கு நான் பால் கொண்டு வரணும்? ஏண்டி, ஊருக்கெல்லாம் பால் ஊத்துறவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு சொம்பு பால் கிடையாதா? இங்கே பாரு, காலையில் கல்யாணம் முடிச்சு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறவனுக்கு தான் டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பால் கொண்டு வருவாங்க. நீ பல வருஷமாவே ஆக்டிவாக தானே இருக்க, உனக்கு எதுக்கு பால்? ஓ, அப்படி சொல்ற. சரி விடு. சரி, காலையாவது விழு. காலில் விழுகணுமா? போடா. என்னடி, அதுவும் விழ மாட்டியா? வரையா? வேணும்னா நம்ம 2 பேரும் போய் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். ஆத்தாடி, வேற வினையே வேண்டாம். எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி தான். அப்புறம் என் கனவு என்னத்துக்கு ஆகுறது? உன் கனவா? என்னது? அடியே பப்பரமிட்டா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல வச்சு சொன்னேன்ல, எங்க அப்பா மாதிரியே ஒரு புள்ள பெத்துக்கணும், அந்த புள்ளைக்கு எங்க அப்பா பேரையே வைக்கணும், டேய் ராவணா அப்படின்னு அரட்டி கூப்பிடணும். ஏய், என்னடா? ஏய், கதவு பூட்டினே என்னடி? பூட்டியாச்சு. இப்போ எங்க அப்பா சத்தம் கேட்டதுல நீ தானே அவரை கூப்பிட்ட, அதுவும் டேய் போட்டு. நான் மெதுவா தானே கூப்பிட்டேன். அவர் எப்போ உன் நினப்பில் தான் இருக்காரு, அதான் நீ மெதுவாக கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்குது. சே, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் நீலா, கொஞ்சமாவது வெக்கப்படுடி. வெக்கமா? அது எதுக்கு? தாலி கட்டுன புருஷன், உன் முறை மாமே, இப்படி வேட்டி சட்டையில கெத்தா உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். கொஞ்சமாவது வெக்கப்பட்டா தானடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஒரு அழகு, எனக்கும் ஒரு மரியாதை. ஒரு டிகிரியை வாங்கு, உனக்கு நான் எல்லாம் தர்றேன்னு சொன்னேன். கடைசியில் நான் இப்போ பிஜியே முடிச்சிட்டேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் நைட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. நிலா நிலா ப்ளீஸ் நிலா, கொஞ்சமாவது வெக்கப்படு நிலா. ஏன் எனக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குது. வரணும்னா நான் என்ன செய்யணும் தெரியலையே. எங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வரியா எப்படி வெக்கப்படுறதுன்னு? எங்க அத்தை அப்படியே வெக்கப்பட்டு தள்ளிரும். போவியா? நீ டிவி வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப படம் பார்த்து கெட்டு போயிட்ட. இப்பெல்லாம் எந்த பொண்ணு வெக்கப்படுது ஃபர்ஸ்ட் நைட்ல? நீ என்னமோ புதுசா கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் முன்ன பின்ன பார்க்காத ஆணும் பொண்ணும் பார்த்து பேசி கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த மாதிரி வெக்க வரும். நான் பிறந்ததுல இருந்து ஓ மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு வந்து வெக்கப்படுன்னா எனக்கு எப்படி தான் வெக்க வரும்? நீலா, நானாவது ஒரு வீம்புக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ சின்ன பிள்ளையில இருந்து என்ன லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க. என்னை பார்த்தா ஒரு தடவை கூட உனக்கு வெக்கம் வந்ததே இல்லையா? அது வந்திருக்கு. அட, இது கேட்கறதுக்கே லைட்டா வெக்கப்படுறா. அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோமா? நீலா, உனக்கு என்கிட்ட எப்போ வெக்கம் வந்தது? அது நான் பெரிய பொண்ணு ஆயிருக்கும் போது நீ பலகாரமெல்லாம் திருடி திங்கிறதுக்கு வந்தேல, அப்பம்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ ஏய் நீலா, நான் பலகாரம் திருடி திங்கிறதுக்கெல்லாம் வரல, உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என்ன பார்க்கறதுக்கா? நிஜமாவா? ஆமா, நீ அப்போ எப்படி இருந்த தெரியுமா? எப்படி இருந்தேன்? அது வரைக்கும் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு தானே சுத்திக்கிட்டு தெரியவ. ஆமாம். அப்போதான் ஃபர்ஸ்ட் உன்னை பாவாடை தாவணியில பார்த்தனா, அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அப்பனா நீ அப்போ என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. அப்படியே முறுக்க அதிரசத்தை எடுத்துட்டு ஓடிட்ட. எனக்கு தான் உன்னை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்னமோ மாதிரியா இருக்குன்ட்டு அப்படியே ஓடிட்டேன். அப்படியாக்கும்? அப்புறம் அப்போ நீ எப்படி இருந்த தெரியுமா? நல்ல பளபளன்னு மஞ்சளை பூசி நல்ல தலன்னு தக்காளி பழம் மாதிரி இருந்த. ஆனா அதை அப்படியே சொல்றதுக்கு அப்போ எனக்கு ஈகோ. இப்போதான் அதெல்லாம் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டியே. பாரு, உன் பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்னை பிடிக்குமா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஆனா அது எனக்கே தெரியல. பாரு, நீ எனக்கு லெட்டர் கொடுத்தப்போ நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தானே வந்து கேட்டேன், இது உன் வேலையான்னு. ஆமாம். நீ தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி என்னை சுத்தல விட்டுட்ட. ஆனா நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் வெளியே தேடினேன். அப்படின்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆமாடி, ஆமா. என் பப்பரமிட்டா எனக்குன்னு பிறந்தவ, அவளை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுப்பேனா? எப்படி தாலி கட்டினேன் பாத்தியா? அவ்வளோ ஆசை உண்மையில. இருக்குது ஆசை போ மேல, அத காட்ட போறேன். இது எப்படி பாக்குறது? மனு, மாமா எப்போ வந்த? ஏண்டி, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன போன்ல பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. ஆமா, அதுக்கு உனக்கு எல்லாம் தெரியுமா?
என்னது என்னதுடி கேக்குற? என்னது தெரியுமான்னு கேக்குற? இப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு எல்லாம் தெரியுமா? அதத்தான் கேக்குறேன். தெரியலன்னா இங்க வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன்ல பாப்போம். மனு, என்னடி சொல்ற? அப்போவே எனக்கு எல்லாம் தெரியும், நான் சயின்ஸ் புக்ல படிச்சேன், அப்படி இப்படி நீ என்கிட்ட கதை விட்ட. இப்போ போன்ல பாப்போன்னு கூப்பிடுற. நீ முதல்ல போனை தூக்கி அந்த பக்கம் போடு. அது இல்ல, அத்தை உள்ள போகும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லி விட்டாங்க? ஐயோ, எங்க அம்மாவா? என்ன சொல்லி விட்டாங்க? உன் மாமே மனசு கோணாம நடந்துக்கிடணும் என்னமானு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பெரியத்தையும் சின்னத்தையும். உன் மனசு கோணாம எப்படி நடந்துக்கிறது அது எனக்கு தெரியல. அதான் போன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம். சரி, வேற என்ன சொன்னாங்க? இந்த 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 போனை முதல்ல படி. அதை தூக்கி போடுங்கிட்டு. ம், இல்ல இல்ல, இது இருக்கட்டும், தேவைப்படும். மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணு. அடே மானு, எந்திர பிள்ளை. மாமா, எதுக்கு தள்ளி போற? இங்க வா, வந்து ஆசீர்வாதம் பண்ணு. நீ என்கிட்ட அடி வாங்க போற. எந்திரி மேல. நீ ஆசீர்வாதம் பண்ணு. சரி, நல்லா இரு, எந்திரி. இங்க பக்கத்துல வந்து பண்ணு. சரி மானு, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என் மானு. எந்திரி, எந்திரா. அப்புறம் இரு, உனக்கு பால் வச்சிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன். பாலா? மானு, பால் குடிக்க வாடி, நான் வந்தேன். உன் காலில் முதல்ல விழுந்துட்டு உனக்கு பால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உங்க சின்னத்தை சொன்னாங்களா பெரியத்தை சொன்னாங்களா? நான் போன்ல ஒரு படம் பார்த்தேன். நீ முதல்ல அந்த போனை தூக்கி அங்கிட்டு வை. ஆஃப் பண்ணு முதல்ல அதை. ஆஹா, மாட்டேன். ஏதாவது டவுட் வந்தா இதுல தான் பார்க்கணும். மானு, அடுத்தாதடி. இங்க பாரு, அத்தை என்ன தெரியுமா சொல்லி விட்டாங்க? என் பிள்ளை பச்சை பிள்ளை, நீ பார்த்து இருந்துக்கிடணுமானு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. யாரு, நானா? சரிதான். வேற யார் யாரு என்னடி சொல்லி விட்டாங்க உங்ககிட்ட? ஆத்தா என்ன தெரியுமா சொல்லுச்சு? என் பேரன் ராசுக்குட்டிய உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிடணுமானு அப்படின்னு சொல்லி விட்டுச்சு. ரைட்டு, அதை செய் முதல்ல. அது எப்படி செய்யணும்? மனு மனு, ஏண்டி இப்படி? பாத்தியா, உனக்கே தெரியல. அதனாலதான் நானே போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் மனசு கோணாம எப்படி நடந்துக்கிறது, உன்னை எப்படி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறது, உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் நான் போன்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததை கூட நான் கவனிக்கல. அதனாலதான். சரி, போன்ல என்ன பார்த்த? அதுவா, இங்க பாரு, நீ முதல்ல வெளியே போ. வெளியே போகவா? இல்ல, நான் சொல்றது கேளு. நீ வெளியே போ. அப்படியே இல்ல, நானும் வெளியே போறேன். நானும் அப்படியே மெல்ல உள்ள வருவேன். அந்த பால் சொம்ப கையில எடுத்துக்கிறேன். அப்படியே உள்ள வருவேன். என்ன நீ அப்படியே மெல்ல எந்திரிச்சு வந்து என்னைய அப்படியே என் தோல்ல கைய வச்சு மெல்ல உள்ள கூட்டிட்டு வரணும். என்ன அப்படியே என் கையில இருக்கிற பால் சொம்ப வாங்கி அந்த பக்கம் வைக்கணும். என்ன சரி, அப்புறம் என்னைய இந்த கட்டில மெல்ல உட்கார வைக்கணும். சரி, அப்புறம் என்னைய பார்த்து சிரிக்கணும். சரி, நீ என்ன செய்வ? நானும் உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, அப்புறம் அப்படியே நீ என் தோல்ல கைய போடணும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாட்டு வந்துருது. பாட்டு வந்துருதா? சரி, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும்ல, தெரியாதா? தெரியாதுல்ல. அன்னைக்கு சொன்ன எனக்கு தெரியுமான்னு நான் கேட்டதுக்கு சொன்னேன்ல. இப்பதான் நீ பிள்ளை பெற்றிருக்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னேன். இப்ப ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. சரி வா, இங்க உட்காரு வா. முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன்ல அதை என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நீ மறுபடியும் நான் மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ள வரேன். போன்ல என்ன தேடி பார்க்க? அதான் மாமா, உன்னை எப்படி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நானும் அதை டைப் பண்ணி சர்ச் பண்றேன். அது மாதிரி வரவே மாட்டேங்குது. எதுக்கு போனை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டேன்? ஆஃப் பண்ணி வேற போட்டுட்டேன். மனு, நீ போன்லாம் பார்க்காத. என்னை எப்படி நீ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறதுன்னு உனக்கு நானே சொல்லித்தரேன். எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு. ஏன்னா நீ பயாலஜி குரூப் தானே. காதலிக்கிறதுக்கு எந்த புத்தகமும் தேவையில்லை மானு. இங்க பாரு, மாமா கண்ண பாரு. அப்ப வடிச்சு அதான் பார்த்துட்டு இருக்கேன். யார் இருக்கா? மானு கண்ணுக்குள்ள நீ தான் சொல்லு. என்ன தவிர வேற யார் இருப்பாங்க அங்க? என் மானோட கண்ணுக்குள்ள, என் மானோட நெஞ்சுக்குள்ள, என் மானோட மூச்சுல, பேச்சுல, சிந்தனையில, செயல்ல, எல்லாத்துலயும் மானோட கருப்பன் தானே இருக்கான். ஆமா ஆமா, அதுதான் லவ். அந்த லவ்வோட நீ என்ன பண்ணினாலும் அந்த லவ் மேக்கிங் சூப்பரா தான் இருக்கும். வாசலின் ஓவியமே, சிந்தைக்குள் ஊறிய காவியமே, மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே, நான் சொல்லும் பாடலெல்லாம் நீ தந்த யாசகமே.
2 குட்டியும் பாரு ஆடி ஆடி ஓஞ்சு போய் தாத்தா மடியில் படுத்துருக்கிறத. ஒன்றா இந்த அம்மாவை அங்கே கொண்டு போய் விடணும், இல்லையா அந்த அம்மா இங்கே வந்துடுவாங்க. நல்லா செட் ஆயிட்டாங்க 2 பேரும். ஏமாம்மா, நம்ம பாப்பால இப்படி தான் நீங்கள் சின்ன பிள்ளையில மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பீங்க. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமோ என்னமோ, இப்போ அப்பாவை பார்த்தெல்லாம் நடுங்குது பிள்ளை. அது ஏமாம்மா, பிள்ளைகளை மிரட்டியே வச்சுருக்கீங்க எப்பவும். ஏய், உனக்கு என்ன இன்னும் தூக்கம் வரலையா? போய் தூங்கு, ஓடு. நீங்கள் என்னையுமே அப்படி தான் வச்சுருக்கீங்க. சரி சரி, ஒன்றும் கேட்கல. ஆமா, இன்னைக்கு என்ன கூந்தல்ல பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு? உங்க அண்ணன் தோட்டத்துல தான் மல்லிகை பூ பெருசு பெருசா மொட்டு விட்டுருக்கேன். நல்ல சரஞ்சரமா தொடுத்து வைக்க வேண்டியதானே? இத்தனை வருஷமா நான் சரஞ்சரமாக பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் எங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் காசு கொடுத்ததா கேள்விப்பட்டேன். வள்ளி சொன்னான். அப்புறம் புருஷன் நான் இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு அவ அண்ணனாவே இருந்தாலும் அதை எப்படி பூ கொடுக்கலாம்? ஆனால் இப்போல்லாம் நீங்கள் காசு கொடுத்தா எங்கள் அண்ணன் வேண்டான்னு சொல்லிடுதாம்ல. என்கிட்ட கொண்டு வந்து பூ கொடுத்துச்சு, இந்தா பாப்பா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. பூ வேண்டான்னு சொல்லக்கூடாது, என் புருஷனும் காசு கொடுத்ததை எங்கள் அண்ணன் வேண்டான்னு சொல்லிருச்சு. அதனால ஒரு 2 கண்ணி மட்டும் எடுத்து அழகாக வச்சுக்கிட்டேன். ஓஹோ, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அது உனக்கு தெரியுது. வள்ளி சொன்னா மாமா. அவங்கிட்ட நான் சொல்லாதடான்னு சொல்லி வச்சிருந்தேன், சொல்லிட்டேன் பாத்தியா? ஆனாலும் நீ சரியான ஆளடி. உங்க அண்ணனே ஒரு சரியான கஞ்சப்பைய, நீ இவ்வளவு பூவை எடுத்து தொடுத்து சரஞ்சரமா வைக்கிறியே, அதை எப்படி அவன் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கான்னு நீ ஒரு நாளாவது யோசிச்சிருக்கியாடி? எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சி மேலே அவ்வளவு பாசம்னு நினச்சிட்டேன். பார்த்து அண்ணனும் தங்கச்சியும் வழுக்கி விழுந்துடாதீங்க. உங்க அண்ணனாவது ஓசியா உனக்கு பூ கொடுக்கறதாவது. அப்போ நானும் என் புருஷன் காசில் தான் சரஞ்சரமாக தொங்க விட்டுருக்கேன். தொங்க விட்டுருக்க ஆளு மண்டையும் பாரு, அது இப்பதான் தெரியுது. அது இருக்கட்டும். ஏன் மாமா, பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்களா? போய் பார்த்துட்டு வரியா? என்ன மாமா? அப்புறம் என்னடி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க? உன் சின்ன மகன் இருக்கிற வேகத்துக்கு அவனை இத்தனை வருஷம் அணைக்கட்டி வச்சிருந்ததே பெரிய விஷயம். பார்த்து காலையில பேர பிள்ளையோட கதவை திறந்தாலும் திறப்பான், ஜாக்கிரதையா இரு. போங்க மாமா. எங்க போக சொல்ற? அங்கிட்டு இங்கிட்டு போறதுனாலதான் உன் சின்ன மகனை பத்தி நல்லா தெரியுது. நடு ரோட்ல வச்சு குடும்பம் நடத்த பார்த்தான் ஒரு நாள். நான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிலம் பார்க்க அந்த பக்கம் போயிருந்தேன். நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தேன், வீட்டுக்கு வரையிலேயே பிள்ளையோட தான் வந்திருப்பான். போதும் சரி, இப்ப நிறுத்து, பிள்ளைங்க முழிச்சிட போகுது. சரிங்க மாமா. என் பெரிய மகன் என் மாமா கருப்பன் சந்தோஷமா இருப்பானா? அவனுக்கு என்னடி, தனக்கு என்ன தேவையோ அதை தானே உருவாக்கிக்க தெரிஞ்சவன். அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பான். அவன் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா தான் வச்சிருப்பான். அப்படி ஒரு குணம் அவனுக்கு. அப்படின்னு நம்ம பிள்ளைங்க 4 பேரும் இப்போ சந்தோஷமா தான் இருப்பாங்க, என்ன மாமா? அதுல என்னடி சந்தேகம்? ஏன் மாமா, அப்படின்னா நம்மளும்? நம்மளும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், பிள்ளைங்க தூங்குது தெரியுதா? தூங்குறாங்கல்ல, அதான். அதுக்கு நானும் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன். இடம் இல்லை. இப்போ மட்டும் இடம் எப்படி வந்தது? எனக்கு இல்லாத இடம் வேறையா இருக்கு. பார்வதி, பரமசிவம் இருக்கியாப்பா? யாரு? அட அல்லி, அண்ணே வாங்க. என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க வாங்கங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, உட்காருங்க. யாரு? வாங்க. என்ன வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க? வராதவங்க தான் வந்திருக்காங்க, ஆனா வானத்துல இருந்து ஒன்னும் குதிச்சு வரல. வாசல் வழியா தான் வந்திருக்காங்க. நிமிந்து பார்த்து வாங்கன்னு கூப்பிடு. வாங்க வாங்க. உள்ள வாங்க, உட்காருங்க. ஐஸை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். மகன் கடையில இருக்கான். பார்த்தோம், வர்ற வழியில பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டு தான் வந்தோம். சரி சரி உட்காருங்க. எம்மா, எப்பா வாங்கம்மா, வாங்கப்பா. ஐசு, நல்லா இருக்கியா? தினம் பார்க்குறேன் இல்லைம்மா, நல்லா தானே இருக்கேன். இருந்தாலும் உன் வீட்டுக்கு இன்னைக்கு தானே அம்மா வந்து பார்த்துருக்கோம். ஆமாம். ஏம்மா உட்காருங்க, எப்பா உட்காருங்க, நான் போய் குமாரை கூட்டிகிட்டு வரேன். மாப்பிள்ளைய வரும்போதே கடையில பார்த்துட்டு தகவல் சொல்லிட்டு தாம்மா வந்தோம். முன்னாடி போங்கதே, பின்னாடி வாரேன்னு சொன்னாரு. மாப்பிள்ளையா? சரிங்கம்மா, சரி உட்காருங்க. வாங்கதே, வாங்க மாமா. ஐசு உட்கார சொல்லு. இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் மகளை பார்க்கணும்னு வரணும்னு தோணுச்சு போல. இல்ல, நாங்க எப்பவோ இவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் இவங்களே ஒரு வைராக்கியத்துல இருக்காங்க. மாப்பிள்ள என் மகளை படிக்க வச்சே தீர்வேன்னு படிக்க வச்சு இந்த முடிச்சிட்டாரு, ஒரு டிகிரியும் வாங்கிட்டா. அவங்களே ஒரு வைராக்கியத்துல இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை குறுக்க புகுந்து கெடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் ஒரு நினைப்புல வராம இருந்தோம். மாப்பிள்ள நீங்க என்ன உங்க மாமா வீட்டுல தான் இருக்கீங்களோ? ஆமா மாமா. இங்க வந்துடலாமே.
ஐஸு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அது போக இங்கே பக்கத்தில் விருதுநகரில் ஒரு கோச்சிங் சென்டரில் வேற வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அது கூடயே என்ன மாதிரியே அரசில் எம்எஸ்சியும் படிக்கணும்னு நினைக்கிறா. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வரலான்னு நினச்சேன். போதும் மாப்பிள்ள, போதும். நீங்கள் தனித்தனியாக இருந்ததெல்லாம் போதும். அதான் நினச்சதை சாதிச்சு காட்டிட்டீங்கல்ல, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டீங்கல்ல. உங்கள் 2 பேரையும் அழப்புக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஏம்மா அழப்புக்கா? ஆமாம் ஐசு, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றுமே செய்யலைல, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நாள் இருக்க வச்சு, அதுக்கு தான் ஐசு பெரியவங்ககிட்ட பேசி உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். என் மகனை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் மாப்பிள்ளை கடையை யார் பாத்துக்கிறது? அவர் எப்பவும் போல வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கடையை பார்த்து இருந்து கிடட்டும். இங்கே இருக்கிறதுக்கு ஒரு 10 நாள் அங்கே வந்து இருக்கலாம்ல, பக்கம் தானே, அடுத்த தெரு தானே. மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தே. ஆ சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வேற எங்கேயும் வேலைக்கு போற எண்ணமெல்லாம் இல்லையா? இல்ல சொந்தமா பிசினஸ் எதுவும் வச்சு தந்தா பாப்பீங்களா எப்படி? இல்லை, என் மாமா என்னை நம்பி தான் அந்த மளிகை கடையை முழுசாக என் பொறுப்பில் விட்டுருக்காரு. அதை விட்டுட்டு வேற எங்கேயும் வர்ற ஐடியாலாம் இல்லை. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை விட அதிகமாகவே எனக்கு மளிகை கடையில் வருமானம் வருது. அதை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போகிற ஐடியா இல்லை எனக்கு. அதுக்கு தான் உங்கள் ஆசைக்கு தான் ஐஸை எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில் உட்கார வச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆ சரிங்க மாப்பிள்ள, உங்கள் விருப்பம் எப்படி அப்படியே செய்யுங்க. நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கு போதும். அழப்புக்கு எப்படி? அதான் தே, எங்கள் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ராவண அண்ணாச்சி கேட்டா என்ன சொல்ல போறாரு? போயிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. அவர் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார். அவர் அப்படி சொல்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும்ல. எங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டது அவர் தானே. அப்படின்னா ஒண்ணு செய்வோம். நான் ஐசு பிள்ளைய வேணா கூட்டிட்டு போறேன். அப்புறமா நல்ல நேரம் பார்த்து முறைப்படி உங்களை சுருள் வச்சு அழைச்சிட்டு போகட்டுமா? ஆ அப்படி கூட செய்யலாம். மறுபடி மாப்பிள்ளைக்கு சுருள் வச்சு வீட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சுருள் வச்சு அழைச்சிட்டு போகிறது கூட நல்லா தான் இருக்கும். நம்மளும் இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு சடங்கு கூட செய்யலைல, அப்படி வேணா செஞ்சுருவோமாங்க? அப்படி கூட செய்யுங்க தே. அதுக்குள்ளே நானும் மாமா கிட்ட தகவல் சொல்லி வச்சிடுறேன். ஆ அதுவும் சரி. என்ன பார்வதி, நீ எப்படி செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லி. முறைப்படியே செய்யுங்க, அதான் நல்லா இருக்கும். அதுக்குள்ள நானும் என் மாப்பிள்ளை கிட்ட தகவல் சொல்லி வச்சிடுறேன். ஆ சரி. ஐசு வரையாடா? போயிட்டு வரட்டா? போயிட்டு வயசு. அத்தை மாமா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா ஐசு. தாத்தா போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. உங்க ஆத்தா வந்தா நான் சொல்லிடுறேன். போயிட்டு வா. அம்மா போகலாம். ஆ சரி, எல்லாரும் இருங்க, வாரோம். சாயங்காலம் போல நல்ல நேரம் பார்த்து வந்து சுருள் வச்சுக்கிறோம். ஆமா. சரி சரி. குமார், எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. சரி ஐசு, போயிட்டு வா. நல்ல பட்டிச்சலை கட்டிட்டு வரணும் சுருள் வைக்க வரும்போது. ஆ போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்கா. குமார், ஒரு 10 நாள் அவள் வீட்டில் போய் அளப்புக்கு இருந்துட்டு வா. அப்படியே அங்கேருந்து கடைக்கு வந்துரு. அப்புறமா மேற்கொண்டு ஒரு 10 நாள் மாமா கிட்ட சொல்லி லீவை போட்டுட்டு ஐஸை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வா. சரிம்மா. மாமா இப்போ பால் பண்ணைக்கு, மளிகை கடைக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு தானே பார்க்குறாரு. நீ ஒரு 10 நாள் லீவு கேட்டேன்னா கொடுப்பாரு. அந்த 10 நாள் மாமா கடையை பார்த்து கிடட்டும். சரிம்மா. சரி, நான் ஐஸு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவன் தான் போறாள்லடா பின்னாடி. அவன் நடந்து இல்லாமல் போறா. நான் போய் வண்டியில் விட்டுட்டு வரேன். சரியா சரி போ. அதான் அந்த பிள்ளைக்கு மரியாதையா இருக்கும். போ. இந்த பக்கத்து தெருவுக்கு நடந்து போக மாட்டாளாக்கும் உன் மருமக. உங்க மகன் அவன் பொண்டாட்டி நடக்க விடக்கூடாது, தாங்கணும்னு நினைக்கிறான். எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கணும்ல. அதுக்கு பக்கத்து தெருவுல பொண்ணு எடுத்திருக்கணும். நானும் பக்கத்து வீட்லயே எடுத்திருந்திருக்க கூடாது. மேலும் எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. அப்படின்னு பேசவே கூடாது. போங்க பேசாம. சரி, எங்க அம்மா எங்க? மயிலும் வள்ளியும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கு வேண்டுதலுக்கு. சீக்கிரம் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க சொல்லு. பெத்து கொடுத்துட்டா வளர்க்குறீங்களோ? அதெல்லாம் நல்லா வளர்ப்போம். சரி பாப்போம், நல்லா வளர்க்குறீங்களா எப்படின்னு. அதெல்லாம் பாரு, என் பேத்தியை நல்லா வளர்ப்பேன். சரி சரி, வளர்த்தா சேர்த்தேன். போங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் இறங்கி பேசுனா அப்படியே மறட்டிக்கிட்டே இருப்பாளுங்க. எப்பா சாப்பிடுறீங்களா? பஞ்சு இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிருக்கா. நான் அவட்ட தான் போய் சாப்பிட போறேன். சரிப்பா, அப்ப சாயங்காலத்துக்கு நான் வேணா காப்பை புட்டு அவிச்சு வைக்கிட்டா? வரீங்களா இங்க? சாயங்காலத்துக்கு மரகதம் கம்பு தோசை சுட்டு தருவாள்ல. நீ என் தங்கச்சி, உன் மாமியார கவனி. என்னைய பாத்துக்கிறதுக்கு 2 மருமகளுக்கு இருக்காங்கன்னு. சரிப்பா. சரி போ, போய் வேலையை பாரு. அள்ளியும் அள்ளி வீட்டுக்காரரும் வந்தாங்களே, என்னன்னு பாப்போம்னு வந்தேன். சரிப்பா சரி, பாத்து போங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு பாத்து போக தெரியாதா? போயிருவேன். எப்படியோ என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. இப்ப அள்ளி பால் வாங்க வரும்போது போகும்போது நல்லா பார்த்து சிரிச்சா. அவன் மனசுல இப்படியெல்லாம் ஒரு நினைப்பு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. எப்படியோ என் 2 பிள்ளை வீடு தேடி வந்துட்டா. பாப்பாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்பா என்னை நல்லா திட்ட போறாரு பாரு. ஆமா,
உங்க அப்பா நல்ல அப்பான்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும். இந்த வெயில்ல எதுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன்னு திட்டுவார் பாரு. சரி வா உள்ள போவோம். இதுல இந்த குட்டி பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை பார்க்கணும். சிங்குச்சா உன்னைய பாரு என்னைய பாருன்ட்டு. பாரு உங்க அப்பா கிட்ட இதுக்கும் சேர்த்து நான் பேச்சு வாங்க போறேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஆமா ரொம்ப பிடிக்கும். சரி வா உள்ள போவோம். இந்த சிப்ஸு பிஸ்கட்டு பாப்கார்ன் அது இதுன்னு வச்சிருக்கிற ஃப்ளோர்ல தான் எப்போ பார்த்தாலும் கூட்டம். இந்த ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிற ஃப்ளோர்ல ஆளே இருக்காது. ராகம் பாடாத குட்டி. அப்பா எங்கேயாவது பிஸியா இருப்பாரு, வருவாரு இரு. அங்க இருக்காரா? சரி வா வாங்க போவோம். குட்டி பிள்ளை, என்னடா குட்டி பிள்ளை, அம்மா கூட வந்துட்டீங்களா? மனு வாடி. உன் பிள்ளை தான் உங்க அண்ணுக்கு தெரியுறா போல முதல்ல. என் மானுக்கு அடுத்துதான் எனக்கு யாருனாலும். நீங்க வர்றதை நான் கேமராவில் பார்த்துட்டேன். அதனாலதான் வேமா இந்த பக்கம் வந்தேன். அங்க ரொம்ப கூட்டமா இருக்குடா. இங்க வா. இது என்னடி என் பிள்ளை ஒசரத்துக்கு கேரியர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. எல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்க்கறதா எப்படி, இல்ல தூங்குறதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாப்பிடணும். சரிதான். குட்டி பிள்ளை, இந்த வெயிலுக்கு எதுக்குடா இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கீங்க? ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா இந்த வெயில்ல போட்டா உங்களுக்கு கசகசன்னு இருக்கும்லப்பா. அப்படி அடி தங்கம், அப்பாவை பாக்குறதுக்காக குட்டி பிள்ளை இப்படி அழகா வந்திருக்காங்களா? அத்தை வீட்டுக்கு போறீங்களா? மச்சி கூட விளையாடுறதுக்கா? மச்சி பாப்பா கிட்ட கொண்டே விடு, மச்சி பாப்பா கிட்ட கொண்டே விடுன்னு காலையில இருந்து ஒரே அடம். அப்படியாடா தங்கம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? ஓவியா இங்க பாரு. அடே எங்க மச்சி பாப்பா இங்க தான் இருக்காளா? மச்சி பாப்பா. ஏய் என் பேரு தமிழினி பாப்பா. மச்சி பாப்பா. இவங்களுக்கு மச்சி பாப்பா தான், அம்மா மாதிரியே தான். ஏக்கா எல்லாம் எடுத்துட்டியா? மச்சி நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா பாப்பாத்ததான் அப்பதே வந்துட்டே மலரு. இவ விடிஞ்சா போதும், மாமங்கிட்ட கொண்டே விடு மச்சிக்கிட்ட கொண்டே விடுன்னு ஒரே அடம். அதான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவன் மாமங்கிட்ட கொண்டே விட்டுட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா பிள்ளையும் வந்துருச்சு. சரி அப்ப விளையாடுறீங்களாடா? ஸ்கூல் முடிச்ச கையோட அப்படியே இங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டது நல்லதா போச்சு உனக்கும் எனக்கும். பாத்தியா, ஊர் சுத்திக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. நினைச்சா ஸ்கூலுக்கு போறது, நினைச்சா தாத்தாவை பார்க்கணும்னு போறது, நினைச்சா மாமனை பார்க்கணும்னு வந்துடுறது. சரி அதை விட நமக்கு வேற என்ன வேலை? அது சரி. சரிடா டேய், பிள்ளைய பாத்துக்கிறியா? நான் போய் செத்த நேரம் தூங்குறேன். வேலை பெண்டு நிமிருது, குறுக்கெல்லாம் வலிக்குது. அப்படின்னா ஸ்கூட்டி இங்க நிறுத்திட்டு வா, நான் வேணா கொண்டு போய் விடுறேன். இல்ல பாரு, பிள்ளைய 2 இருக்கு, மானும் இங்கே தான் இருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ இரு. சாப்பாடு வேற கொண்டு வந்திருக்கா போல. சரி அப்ப 4 பேரும் சாப்பிடுங்க, நான் பிள்ளை போட்டுட்டு கிளம்புறேன். சரிக்கா, அப்ப பாத்து போ. இங்க பாரு, நாளைக்கெல்லாம் குட்டி பிள்ளை இங்க வரணும்னு சொன்னான்னு வை. நீ எல்லாம் வெயில அலைஞ்சிட்டு இருக்காத, எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரியா? அடே இப்படி வர்ற சாக்கில் தாண்டா உன்னையும் பார்க்க முடியுது. சாயங்காலம் உன்னைய பார்த்து பேசலான்னு வீட்டு பக்கம் வந்தா நீ கம்ப்யூட்டர் முன்னாடி டியூஷனுக்கு உட்காந்துடுற. இங்கே உன்னைய பார்த்தா தான் உண்டு. காலையிலையும் அப்படித்தான். அப்புறம் என் தம்பியை நான் எப்போ தான் பார்க்கறது? அப்படியே ஷாப்பிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, என் தம்பியை பார்த்த மாதிரியும் ஆச்சு, பிள்ளைய கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்ட மாதிரியும் ஆச்சு. ரைட்டு, சரி உனக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணு. இதை கொண்டு போய் பில் கவுண்டர் கிட்ட வச்சுட்டு நீ கிளம்பு. நான் பையன் கிட்ட டெலிவரி வீட்டில் கொடுக்க சொல்றேன். போ. சரி அப்படி வேணா சரியா? அங்கே பில் கவுண்டர் கிட்ட கூட்டமாக இருக்கு. நின்னா எப்படியும் 1/2 மணி நேரம் போல் ஆகும். நான் வச்சுட்டு போகட்டா? டேபிளுக்கு அந்த பக்கம் வச்சிரு, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிடா தம்பி, சரி போயிட்டு வரேன். மனு போயிட்டு வரேன். என்ன பிள்ளைகளை பார்த்துக்கோ. நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட வரேன். இல்லைன்னா அவர் வந்துட்டாருன்னா அவர் அனுப்பி விடுறேன். சரி மச்சி. குட்டிங்களா சமத்தா இருக்கான்னு என்ன அதை இதையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. தமிழ், உன் பேக் மாமன் டேபிள் கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும். சரியா? டேய் தம்பி பார்த்துக்கடா, அவளை எழுத வச்சிரு. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. சரிடா. சரி வாங்க 4 பேரும் சாப்பிடலாம். சரி மானு, நீ எடுத்து வைடா, நான் அந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி மாமா. பிள்ளைங்களை பார்த்துக்கோ, பத்திரம் என்ன? சரி போயிட்டு வா. வாங்க வாங்க உட்காருங்க. மாமா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடலாம். முத்து, என்னடா மாட்டையே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? மெஷின்லாம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்டி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிடும். நீ மட்டும் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் போதும். இப்போ உனக்கு பால் கறக்கிற வேலையெல்லாம் இல்லை பத்தியா? அங்கே பாரு, அப்படியே மிஷினை மாட்டி விட்டால் பால் தன்னால் கறந்து ஆட்டோமேட்டிக்காக டேங்க்குக்கு போயிடும். நீ ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணால் மட்டும் போதும். க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் முத்துக்காலை, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்க. இன்னும் அடுத்து ஒரே ஒரு பாட்டு போட்டாச்சுன்னா ஓஹோன்னு அண்ணாமலை மாதிரி வந்துடுவீங்க.
என்ன பாட்டை போட்டுருவோமா? இப்பெல்லாம் வர வர நீ தான் என்ன வந்து சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்க. என்ன செய்யறது, படிப்பு முடிச்சாச்சு. இந்த மேல படிப்பு படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இங்கே இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளுது. காலையில் கணக்கு வழக்க பார்க்கணும், சாயங்காலமும் கணக்கு வழக்க பார்க்கணும். எல்லா பாலையும் டைரெக்டாக சொசைட்டிக்கு அனுப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து பாலுன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காரு. அதனால வர்றவங்களுக்கெல்லாம் பால் ஊற்றணும். வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் அத்தை பார்த்துக்கிறாங்க, சமையல் வேலையை அக்காவும் நானும் பார்த்துக்கிறோம். ஒரே பிஸி தான் வெண்ணிலா. அண்ணனும் மானும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வந்தாச்சா? அண்ணனுக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சே. அக்கா மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு போனா மான்ஸுக்கு வந்துடுவாங்க இந்நேரம். சரி, ஏதோ டிவியில் ஆடில் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு நெக்லஸ் காமிச்சியே, அது வாங்கணும்னு சொன்னீங்க, போய் வாங்குவோமா? நம்ம ஊர் திருவிழா வருதுல்ல, அப்போ வாங்குவோம். ஏண்டி, நானே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறேன், வாங்கிக்க வேண்டியதானே? ஆஹா, இதெல்லாம் நல்ல நாளைக்கு தான் வாங்கணும். அது சரி, நீ ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கே நல்ல நாள் பாப்ப. நானா? எப்போ? அது இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல. சரி சரி சரி, நீ மாட்டு பக்கத்தில் போய் நிற்காத, தூரத்தில் இருந்தே மெஷினை பாரு. ஏன், நான் மாடு பக்கத்தில் போனா என்ன? போனால் ஒன்றுமில்ல. ஏன்னா இதெல்லாம் புது மாடுங்க பற்றியா, உன்னைய பற்றி தெரியாது. நம்ம பழைய மாடுங்கள்லாம் அங்கே இருக்குது, அதுங்களுக்கு தான் உன்னைய பற்றி நல்லா தெரியும். ஆனாலும் அந்த மாடுங்கள்லாம் அங்கேருந்து ஒரு சிக்னல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோ இந்த மாடுங்களுக்கு, அப்புறம் இதுவும் உஷாராயிரும். அப்புறம் உன்னைய என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால மரியாதை அந்த பக்கம் வந்துரு. ஏய், நான் என்ன பண்ண போகிறேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு நிற்கிறேன். உன்னை பற்றி அந்த லட்சுமி மாடுகிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு நாளாவது ஒழுங்காக பால் கறந்துருக்கியா? பால் கறக்கிறேன்னு அது மடியில் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அது பாவம் வெறுத்து போய் கதறிக்கிட்டு இருக்கோம், என்னை விட்டுடாமத்து அப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வாயிலா பிள்ளைய போட்டு பாடா படுத்தி வச்சுருக்க. நல்ல வேலை, அந்த மாடுங்களை தனியாகவும் இந்த மாடுங்களை தனியாகவும் மாமா கட்டி வச்சிருக்காரு. இல்லை ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுங்கன்னு வை, ஓன் பாடு திண்டாட்டம் தான். அந்த மாடெல்லாம் உங்கள் நேவையை பற்றி சொல்லி கொடுத்துரும் இந்த மாடுகிட்ட. நல்ல நல்ல பையன்டி. அது ஊருக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் உன்னைய பற்றி, நீ தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்ல வேலை, இப்போல்லாம் மாடை குளிப்பாட்டுறதுக்கு மிஷினு, பால் கறக்கிறதுக்கு மிஷின்னு எல்லாமே ஒரே மிஷினு தான். உனக்கு வேலை கம்மியாக போச்சு. இல்லைன்னு வை, நீ பாவம் இல்லை, இந்த மாடுங்க தான் பாவம். இப்போ பாரு, அது பாட்டுக்கு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பாலை கறந்தம்மா தூங்கணுமா எந்திரிச்சம்மான்னு சமத்தா இருக்குது. இந்த மிஷினை அது பாட்டுக்கு வலிக்காமல் கறந்துரும். ஒன்னே மாதிரியில் இந்த மிஷினுக்கு சேட்டை பண்ண தெரியாது. போடி என்கிட்ட. உண்மையை சொன்ன ஓட்டம் எடுத்துருச்சு அந்த மாடு. ஸ்பீடு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே. நல்லா பாருங்க, வர வர நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சரியாகவே நடக்க மாட்டேங்குது. என் பேரன் குமாருக்கு வீட்டில் பெரியவங்களா பார்த்து பொண்ணு பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு வைப்போன்னு சொன்னீங்க. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே பொண்டாட்டியோட வந்து நிற்கிறான் தாலியை கட்டிட்டு. அது என்னமோ ஒரு தடவை அப்படி இப்படின்னு தப்பா போறது சகஜம். அது எப்படி தப்பாக போகும்? சரி சரி, இந்த தடவை இந்த பேரன் ஜாதகத்தை நல்லா பார்க்குறேன். நல்லா பாருங்க, கரெக்டாக சொல்லுங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. என்னாச்சு, போன விஷயம் என்னாச்சு? அவங்க இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. ஐயய்யோ, என்னாச்சு? ஏனா இவங்களும் அதே தான் காரணம் சொல்கிறாங்களா? ஆமா, ஏற்கனவே கோயில வச்சு மலர் பிள்ளைக்கு அரவிந்த தாலி கட்டினது ஊரறிஞ்ச செய்தி ஆயிருச்சு. எப்படி கணக்கு வச்சு பார்த்தாலும் இப்ப அவருக்கு பாக்குற பொண்ணு 2ஆம் தரம் தானே. ஐயோ கடவுளே. இப்ப இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப விவரமா இருக்காங்க. முதல் கல்யாணத்துக்கே ஏகப்பட்ட கெடுபிடி பண்றாங்க. இதுல 2ஆம் தாரம்னா வாய்ப்பே கிடையாது. அதுலயும் உங்க பேரன் பண்ண காரியத்தை பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். உங்க பேத்தி தான் ஊரை கூட்டி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டால, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இப்ப உங்க பேரன் அரவிந்தனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிக்கதான் செய்யறாங்க. கொடுக்க மாட்டேன்னே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. வேணும்னா சின்னவன் விக்னேஷுக்கு வேணா பாப்போங்கிறாங்க. ஐயா வர்றதை பார்த்து வேமா ஓடியாரேன். என்ன சொல்லி விட்டாங்க பொண்ணு வீட்டுல? அரவிந்தனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கம்மா. இவங்களுமா? ஆமாம்மா, நம்ம ஊரு பக்கத்து ஊரு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிருக்கு உங்க பிள்ளைய பத்தி. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட்டு தண்ணின்னு எதுவுமே தொடமாட்டான். சரிதாம்மா, ஆனா உங்க மருமக ஊரை கூட்டி எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டா பாத்தீங்களா? ஒண்ணு தொட்டு அப்படியே காத்தோட எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சு இந்த பையனை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. நான் இது வரைக்கும் 12 சம்மந்தம் கொண்டு வந்துட்டேன். 12 பேர் இப்படிதான் பேசுறாங்க. சரி, அதுல 1-2 பேர் சொல்றாங்க விக்னேஷுக்கு தான் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பையன் இருக்கிற வீட்டுல நாங்க பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கே விரும்பலாங்கிறாங்க. எல்லாம் நான் பண்ண தப்பு. அன்னைக்கு நான் அவசரப்பட்டு போட்டியில ஒரு காரியம் செய்ய போக இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கையவே அது பழி வாங்கிடுச்சே. கவலைப்படாதீங்கம்மா. கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? 2 ஆம்பளை பிள்ளைகளை சிங்க குட்டி போல பெற்று வச்சிருக்கேன். இப்படி ஒருத்தனுக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுத்து பார்க்க முடியலையே. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளைத்தான் சேருங்கிறது சரியா போச்சு என் விஷயத்துல. ஜோசியரே, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா அமையாதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்.
அதைத்தான் நானும் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா, இல்லை காலம் முழுக்க இப்படியே இருந்துருவானா? பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்படியா? அப்ப லேட் ஆகுமா? கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் பரவாயில்ல. லேட்டெல்லாம் ஆகாது. இன்னும் 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். உங்க பையனுக்கு குருதசை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆனா உங்க மூத்த பையன் அரவிந்த மூலமா உங்களுக்கு வம்ச விருத்தி கிடையாது. என்ன சொல்றீங்க ஐயா? வருத்தப்படாதீங்கம்மா. ஆனா உங்க வம்சத்துக்கு கண்டிப்பா பிள்ளைங்க உண்டு. அது எப்படிங்க? உங்க சின்ன மகன் விக்னேஷ் மூலமா அது நடக்கும். அப்ப என் மூத்த மகன் அரவிந்தன், அவன் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏம்மா, அரவிந்தன் இப்ப என்ன வேலை பார்க்கறாரு? அவன் மதுரையில் ஐடி ஃபீல்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். அதான் அப்படித்தான் தெரியுது. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைதான்னு தெரியுது. அதே சமயம் உங்க பிள்ளைக்கு காதல் கல்யாணம்னு தெரியுது. காதல் கல்யாணமா? என்னையா சொல்கிறீங்க? காதல் கல்யாணங்கிறீங்க, வம்சம் விருத்தி ஆகாதுங்கிறீங்க, தலையில் இடியா இறக்குறீங்களே. கட்டத்துல என்ன இருக்கோ அதை சொல்றேம்மா. அதுக்கு மேல தெளிவாலாம் சொல்ல முடியாது. உத்தேசமா தான் சொல்ல முடியும். மேலும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே காதல் கல்யாணம் தானே பண்ணியிருக்காங்க. அப்போ என் மகனும் வீட்டுக்கு தெரியாம தான் கல்யாணம் பண்ணுவானா? அப்படி நடக்கக்கூடாதுன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பேசாம நீங்களே முடிச்சு வச்சிருங்க. ஏம்மா, அந்த காலேஜ் ஓனர் அந்த பொண்ணுக்கு உங்க பிள்ளைய கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு பேசாம முடிச்சா என்ன? யாரு? அந்த சுரபி பிள்ளைக்கா? ஆமாம்மா, அவங்களுக்குன்னா எல்லா விஷயமும் தெரியும். ஏன், நடந்த விஷயத்துக்கு முக்கிய காரணமே அவங்க தானே. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குல்ல. பேசாம அந்த பொண்ணை நம்ம அரவிந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? அவங்க அப்பா வந்து கேட்டாரு, அரவிந்தன் சம்மதிக்கவே மாட்டேன்ட்டானே, அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரவே வேண்டான்ட்டானே. ஏம்மா, பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, நல்ல அழகான பொண்ணு, கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. தானா வந்து கல்யாணம் பண்ணி தாரேங்கிறாரு. ஏம்மா மாட்டேங்கிறீங்க? மாட்டேன்னு நான் சொல்லலைங்க, என் பிள்ளை தான் வேண்டாங்கிறான். அந்த குடும்பத்து சங்காத்தமே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாங்கிறான். ஓ, அப்படி சொல்றாரா? சரி, பாப்போம் வேற எதுவும் பொண்ணு அமைதான்னு. இல்லைன்னா இவர் ஜோசியர் சொல்ற மாதிரி பையன் யாராவது மனசுல வச்சிருக்கானா என்னன்னு கேளுங்க. பார்த்து முடிச்சு வச்சிருங்க. அவ்வளவுதானே. அம்மா, அரவிந்தா, வாயா வா. என்ன காலையில தான் வேலைக்கு போறேன்னு கிளம்புன, மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து நிக்கிற? எப்படி வாரத்துக்கு தினமும் நைட்டு 8 மணி ஆகும்லப்பா? ஆமாய்யா ராசுக்குட்டி, என்னையா சீக்கிரமே வந்துட்ட? அது வா. என்னையா? என்ன அரவிந்தா, இது யாரியா? என் கூட வேலை பார்க்குற பொண்ணுமா, பேரு மாலினி. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. அரவிந்தா, என்னையா சொல்ற? ஐயா ராசுக்குட்டி, என்னையா? நான் தான் சொல்லல உங்க மகனுக்கு காதல் கல்யாணம் தான்னு. ஏய்யா அரவிந்தா, அம்மா உனக்கு ஊரில் எவ்வளவு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏய்யா காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அம்மா என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன். ஊரை கூட்டி நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லப்பா. நம்ம வீட்டில் எல்லாரும் தானாக போய் தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, நம்ம மட்டும் அதுக்கு குறையா இருக்கக்கூடாதுன்னு நீயும் இப்படி பண்ணிட்டேயோ? இல்லைம்மா, சொன்னால் நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தான் சொல்லலைம்மா. நம்ம வீட்டில் எல்லாருமே காதலிச்சு தானேயா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, உன்னைய மட்டும் நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? இல்லைம்மா, நான் இந்த பொண்ணை பற்றி சொன்னால், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இல்லையா, நீ அம்மாவை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா என்றைக்குமே உன் விருப்பத்துக்கு குறுக்க நிற்கவே மாட்டேன். அதுவும் நம்ம வீட்டில் இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உன் விருப்பத்துக்கு நான் தடை சொல்லவே மாட்டேன். நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லப்பா. முறைப்படி நம்மளே இந்த பொண்ணு கேட்டு அழகாக கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்லையா? அம்மா, இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைம்மா. அப்படியா? அதுக்கு பயந்துக்கிட்டியாயா? யாருமே இல்லைன்னா என்ன, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம எம்பிட்டு பேர் இருக்கோம் அந்த பிள்ளைக்கு சொந்தம்னு. இருந்தாலும் முறைப்படி கல்யாணம் பண்ணால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா எப்படியா மாட்டேன்னு சொல்லுவேன்? தப்பு பண்ணிட்ட அரவிந்தா. நம்ம குடும்பத்தில் உனக்காவது முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம், நீயும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. இல்லைம்மா, நான் உங்ககிட்ட இந்த பொண்ணை பற்றி சொல்லி கல்யாணத்துக்கு பர்மிஷன் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி என்னப்பா? அப்படி என்ன இருக்கு? இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைம்மா, ஆசிரமத்தில் தான் வளர்ந்தா. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை இல்லைம்மா. மாலினியை எனக்கு 2 வருஷமாக தெரியும்மா. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்.
இவளோட ஆசிரமத்தில் இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்ணாங்க. அது வயிறு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தான்னு என்னன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது தெரிஞ்சது. ரிமூவ் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலை. ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாலினியை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா க்ளோஸாக பழகிட்டு மாலினிக்கு இப்படி ஒரு நிலைமைன்னதும் என்னால் அப்படியே விட்டுட்டு போக முடியலை. அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அவளுக்கு முதல்ல விருப்பம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ண கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் என் சைடு உள்ள விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்புறம் ஓகே சொல்லிட்டா. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறோம்மா. இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு தான் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. இப்போ இப்படி உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் மாலினிக்கு விருப்பமே இல்லைம்மா. இருந்தாலும் நான் அப்பா கிட்ட சம்மதம் கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுறேன்னு தெரிஞ்சதும் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அவளை தப்பாக நினைக்காதீங்கம்மா. எனக்கு நீங்கள் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாலும் அந்த பொண்ணு கூட என்னால் நிம்மதியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா மலருக்கு நான் பண்ண துரோகம் அப்படி. அதனால் என் குற்ற உணர்ச்சியை குறைச்சிக்கிறதுக்கும் நான் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கும் எனக்கு இது ஒரு வாய்ப்பான்னு நினச்சிதாம்மா நான் மாலினி கிட்ட கேட்டு அவள் விருப்பத்தோடு அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது மூலமாக என் குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது குறையும்னு நான் நினைக்கிறேம்மா. ப்ளீஸ்மா எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்பா என்கிட்ட பேசினாருமா. அவர் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்படி தான் இருந்தாலுமே நாங்கள் பண்ணது தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பஞ்சு, ஏங்க நீங்கள் கூட என்னை ஏமாத்திட்டீங்க. சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் அந்த வீட்டில் வேற யாருக்கு தெரியும் அந்த விஷயம்? யாருக்குமே தெரியாது பஞ்சு. உன்கிட்டயே நான் சொல்லலைன்னா வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் சொல்லு? நீ எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அரவிந்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு பொண்ணு சம்மதிச்சு வந்தாலும் அரவிந்தன் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். இந்த பொண்ணை கட்டுறதுக்கு தான் சம்மதிச்சிருக்கான். இந்த பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கும் அரவிந்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் 2 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் பண்ணியிருக்காங்க. நீ தான் முழு மனசோட ஏத்துக்கிடணும் இந்த பொண்ணை. அரவிந்தன் பண்ண தப்புல உனக்கும் பங்கு இருக்கு, நீ பண்ண தப்புல எனக்கும் பங்கு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே வீணாக்க பார்த்துட்டோம். கடவுள் அருளால என் மருமகளுக்கு எதுவும் தப்பா நடக்கல. மலரத்தான் சொல்றேன். என் மருமகளுக்கு அவ அறியாம நடந்த தப்ப என் தம்பி பிள்ளை சரி பண்ணிட்டான். நம்ம பிள்ளை தெரிஞ்சு பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணும். வாழ்க்கை இல்லாம இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது மூலமா புரிஞ்சுக்கோ பஞ்சு. கற்பப்பை இல்லாத ஒரு பொண்ணை எப்படிங்க? எத்தனையோ பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க பஞ்சு. அதுல ஒரு பிள்ளைய தத்தெடுத்து இவங்க 2 பேரும் வளர்த்துக்கிடலான்னு முடிவுல இருக்காங்க. அரவிந்தா, இப்படி ஒரு வாழ்க்கையில தான் அவன் சந்தோஷமா இருப்பான்னு அவன் நினைக்கிறான் பஞ்சு. அதுக்கு நம்ம வழியமைச்சு கொடுக்கணும். இப்ப இந்த பொண்ணு குறையுள்ள பொண்ணுன்னு நான் சொல்லிக்காட்ட வரல. இந்த பொண்ணை கட்டிக்க இருந்த மாப்பிள்ள மனசுல இருந்த குறையால இந்த பொண்ணு வாழ்க்கை பாதியிலேயே நிக்குது. அதை நம்ம பையனால சரி பண்ண முடியும்னு அவன் நினைச்சிருக்கான். அதன் மூலமா அவன் வாழ்க்கையையும் அவன் சரி பண்ணிக்கலான்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் நான் சம்மதம் சொன்னேன். உங்ககிட்ட சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சுதான் நானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சந்தோஷமா பிள்ளைகளை ஏத்துக்கோ பஞ்சு. நம்ம அழகா ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்துக்கிடலாம். நீ என் தம்பி கிட்ட அடிக்கடி போட்டி போட்டுக்கிட்டே இருப்ப பத்தியா? இப்பவுமே என் தம்பி கிட்ட போட்டி போடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாசத்துல போட்டி போடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பஞ்சு. குணத்துல போட்டி போடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளைங்களை நீ ஏத்துக்கிறது மூலமா நீயும் என் தம்பியோட குணத்துக்கு கொஞ்சமும் குறைஞ்சவ இல்லைங்கிறத இந்த ஊருக்கே நிரூபிச்சு காட்டிடலாம். புள்ள அழகு போல இருக்கு. கவலைப்படாதம்மா, அம்மா நான் இருக்கேன். என்ன என் பிள்ளையான்னு நினச்சி நான் உன்னை பார்த்துக்கிடுறேன். என்னம்மா? எம்மா தேங்க்ஸ்மா. சரிங்கம்மா. என் பிள்ளை கூட நீ சந்தோஷமா வாழணும். நீயும் சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளையையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். பரவாயில்ல, நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கிடலாம். முன்னாடி ஒரு தடவை என் வீட்டுக்காரர் சொன்னார், நடந்தது நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ பஞ்சு அப்படின்னு. நமக்கு நல்லதாக ஒரு விஷயம் நடக்கலைனாலும் நடந்த விஷயத்த நமக்கு நல்லதாக மாற்றிக்கிட நம்மளால் முடியும். நம்மளும் அப்படியே மாற்றிக்கிடுவோம்டா பிள்ளை. சரிங்கம்மா. ஏம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தம்பி இங்க பாரு, என் மருமகளை பாரு. சித்தப்பா இது இப்பதான் என் அண்ணன் சொன்னாரு. அரவிந்தா வாழ்த்துக்கள்டா. ஆமா அரவிந்தா வாழ்த்துக்கள்டா. நீயும் நம்ம குடும்ப பெருமையை நிலைநாட்டிட்ட. ஏன்டா டே? அம்மாடி இவர் தான்மா என் தம்பி, உன் சின்ன மாமனாரு. பக்கத்துல இருக்காங்கல்ல 2 பேரும் என் தம்பி பிள்ளைங்க. இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு, கோயம்புத்தூர்ல கட்டி கொடுத்துருக்கு. இப்ப குடும்பத்தோட இங்கதான் இருக்காங்க. வணக்கம் மாமா. வணக்கம்மா.
தம்பி, என் பொண்டாட்டி இன்னையில இருந்து உன் கூட குணத்திலையும் போட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டா. தான் மருமகளை மனசார ஏத்துக்கிட்டா. பிள்ளை இல்லைன்னா தத்தெடுத்துக்கிடுவோன்னு சொல்லிட்டா. சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம். ஆமா குழந்தனாரே, நானும் எந்த விதத்துலயும் குறைஞ்சவ இல்ல. கண்டிப்பா மதினி, கண்டிப்பா. ஆமா மனசுக்கே ஒரே சந்தோஷமா இருக்கியா தம்பி? ஆமாண்ணே, அப்பா கிட்ட நல்ல நாள் பார்க்க சொல்லி ஒரு ரிசப்ஷனை கிராண்டா வச்சிருவோம். ஏம்மா எப்பா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சித்தப்பா என்னடா மகனே? ஏம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்ததுமா. நான் சின்சியரா அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்டினியூஸா என் ஃபோனுக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. சரி என்னடா இப்படி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்து அட்டன் பண்ணி காதுல வச்சா என் நெஞ்சில இடியே இறங்கிருச்சுமா. என்னையா, என்ன நடந்தது? நீங்க பெத்து வச்சிருக்கீங்கல்ல ஒரு பிள்ளை, என் கூட பிறந்தவன், அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. ஐயோ ஐயோ சிரிச்சுக்கிட்டே காலுங்க. அதை சீக்கிரம் வாங்கப்பா, கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான், போவோம்ப்பா வாங்க. நேரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் இல்லையா குட்டி பிள்ளை? ஷூ, உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா? கௌரவம், குடும்ப கௌரவம் போயிருமேன்னு நினப்பு இருக்கா? ஏப்பா நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. டேய் இங்கே தான் நிற்கிறேன். அட பாவி, இது யாரா? ஓ மைனி, கூட்டிகிட்டே வந்துட்டியா? அப்போ மறுபடியும் எனக்கு தான் பல்பா? ஆனா நான் பல்பு வாங்குற வரைக்கும் எல்லாரும் அமைதியாவே இருங்க. என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லிடுறாதீங்க முதல்லயே. விக்னேஷா இப்படி இப்படி நடந்து வச்சுடான்னு. சித்தப்பா நீங்களும் இப்படிதானே சித்தப்பா இருக்கீங்க? இங்க வாடா மகனே, இங்க வா. இங்க பாருங்க சித்தப்பா. முதல்ல ஒரு இடத்துக்கு வந்தோமா, அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத பொறுமையா பார்த்துட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். வந்த உடனே தாம் தூம்னு குதிக்க கூடாது. சரிங்க சித்தப்பா. சரி, நீ எப்படி யாரையாவது லவ் பண்றியா என்ன? ஆஹா அதெல்லாம் இல்லை. பின்னாடியே போறத பார்த்தா ஏதோ இருக்கு போலயே. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. தம்பி சும்மா இரு, பாவம் தானே ப்ரோ அந்த பொண்ணு. வட்டி வாங்க போற, பேசாம இருடா. விக்னேஷா, உனக்கு அப்படி காதல் கிதல்னு எதுவும் இல்லைன்னா உனக்காவது எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிப்போம்டா. சரிப்பா. இப்படித்தான் என் பிள்ளை மூத்தவனும் ஒரு நாள் சரிங்கம்மான்னா, இன்னைக்கு பாரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்றான். இவனும் அப்படித்தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏம்மா இல்லைம்மா, எனக்கு நீங்களே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. பாத்துருவோம்டா. எப்பப்பா பார்க்க போவோம்? என் ஆஃபீஸில் தான் அந்த பொண்ணு வேலை பார்க்குது, வந்தீங்கன்னா பார்த்துடலாம். அப்ப நீயுமாடா? லவ் நான் பண்ணுறேம்மா, கல்யாணத்தை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு பண்ணி வச்சிருங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும்